சரக்கு போட்டா கண்ணா மின்னு ஏதோ பண்ணணும் போல இருக்கு மேடம். கண்ணா பின்னானா என்ன பண்ணணும்னு தோணுது? ஏதோ ஒன்னு ஸ்ட்ராங்கா பண்ணி சாதிச்சிடணும் போல இருக்கும் மேடம். நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணுவியா? ஸ்ட்ராங்கா பண்ணதானே மேடம் ஞாபகம் வச்சுப்பாங்க. நீ ஸ்ட்ராங்கா பண்ணுவேன்னு சொன்னா நான் எதுக்கு உன்னை வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லு. இப்பெல்லாம் எங்க ஸ்ட்ராங்கா பண்றவன் கண்ணுல மாட்றான். ஆஹா, நீங்க இப்படி என்கரேஜ் பண்ணும்போது இப்பவே ஏதோ ஒன்னு ஸ்ட்ராங்கா பண்ணணும் போல இருக்கு மேடம். நீ நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு தானே நான் இவ்வளவு பேச்சு பேசிட்டு என்ன இருக்கேன். சொல்றீங்க மேடம்? அதான் நீ ஸ்ட்ராங்கா பண்ணா நான் உனக்கு gift தருவேன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் மேடம். ஆமா, நீங்க என்ன மேடம் பண்றீங்க? வாங்கி வைக்கிறது. என்ன வச்சுப்பீங்க? கோல்ட வாங்கி வச்சுட்டு காசு கொடுப்பேன். வட்டி வியாபாரம். ஓஹோ, நல்ல வியாபாரம் தான். என்ன வியாபாரமோ என்னமோ இப்பெல்லாம் எவனும் வைக்க மாட்டேன்றான். வைப்பாங்க. வச்சுக்கிறவங்க இருக்கிற வரையும் வைக்கிறவன் வச்சுக்கிட்டே தான் மேடம் இருப்பான். வைக்கணும், வச்சாதானே ஏன் பொட்டி நிறையும். பண பெட்டி தானே. தெண்ட சோறு. திவ்யா மேடம், உங்க பெட்டி நிறையணும்னு அங்க பிரதர்ஷனம் பண்ற மேடம். என் பெட்டி நிறையணும்னா நீ பண்ண வேண்டியது பிரதட்சணம் இல்லடா, பர்ஃபார்மன்ஸ். மேடம், சரக்கு அடிக்கும் போது நீங்க மனசுக்குள்ள பேசக்கூடாது, மனச திறந்து பேசணும். அப்போல இருந்து நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் காதுல தான் கேட்கல. உன் காதை எடுத்துட்டு போய் நல்ல ஏஎன்டி டாக்டர் கிட்ட காமி. சரக்கு அடிச்சா இந்த எல்லாமே வேலை செய்யுமே. அப்ப சரக்கு அடிக்கலனா உனக்கு வேலை செய்யாதா? ஐயோ, அது இல்ல மேடம். சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கிள் டோஸ்ல வேலை செய்யும், சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் டபுள் டோஸ்ல வேலை செய்யும் சொல்றேன். அப்போ உன்னோட டபுள் பர்ஃபார்மன்ஸ்னால என்ன டபுள் கா மிட்டாய் சாப்பிட வைப்பியா? இப்ப என்ன உங்களுக்கு டபுள் கா மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்கா? பின்ன எனக்கு ஆசை இருக்காதா? அதுக்கு என்ன, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்காக நான் டெலிவரி பண்றேன். நீ எனக்கு தேவையான டபுள் கா மிட்டாய் டெலிவரி பண்ணணும்னா என்னோட டபுள் காட் மேல தான் பண்ணணும். டபுள் காட் மேல டெலிவரியா? அது எப்படி பண்றது? டபுள் கான் மிட்டாய டபுள் காட் மேல தான் டெலிவரி பண்ணணுங்கிற விஷயமே தெரியலையே. நீ எல்லாம் ஒரு டெலிவரி பாயா? இந்த டெலிவரி டெஃபினிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே. அப்பா, இந்த டெலிவரி பாய்க்கு என்னோட டிக்ஷன் டெலிவரி ஆக மாட்டேங்குதே. மேடம், எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா நான் இனிமே உனக்கு டெய்லி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதுதான். எடுத்துக்கோங்க டீச்சர். நீங்க கத்து கொடுத்த பாடம்லாம் கத்துக்கிட்டு பெரிய ஆளாகிறேன் நானு. நீ பெரிய ஆளானா எனக்கு என்னையா பிரயோஜனம்? என்ன பண்ணுமோ சொல்லுங்க மேடம், பண்ணிடுறேன். ஒரு பேமெண்ட்டை தவிர. எனக்கு பேமெண்ட் எல்லாம் தேவையில்லை, பெர்ஃபார்மன்ஸ் தான் தேவை. 100% பெர்ஃபார்மன்ஸ் தருவேன் மேடம். 100 days பக்கா. நிஜமாவா? கன்ஃபார்மா மேடம். நீ கன்ஃபார்ம்னு சொல்றதுனால கட்டில் கூட ரெடி. கட்டில் மேல பெர்ஃபார்மன்ஸா? கட்டில் மேல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்? நீ கட்டில் மேல பண்ற பெர்ஃபார்மன்ஸ்னால என்னோட வயிறு அப்படியே சந்தோஷத்துல பொங்கி வழியணும். மேடம், 3வது ரவுண்ட் போனதுக்கு அப்புறம் தான் மைண்ட் ஏறிச்சு மேடம் உங்க டிக்ஷன். அம்மாடி, இப்பவாவது என்னோட டிக்ஷன் உனக்கு புரிஞ்சுதே. மேடம், உங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மேடம். நீ என்னோட வயிறை நிரப்பி சந்தோஷத்துல துடிக்க வைக்கதான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க வயிற்றுல பால் பொங்கும், என் பைப்புக்கு ஆனந்தம் கிடைக்கும். நீ அப்படியே ஆனந்தமா என் வயிற்றுல பாலை வாத்தனா என் வயிற்றுல இருக்கிற பால் அப்படியே பெப்சி மாதிரி பொங்கி வழியும் பாரு. மேடம், உங்க பெப்சி பொங்குறதுக்குள்ள தப்பி தவறி என் லிம்கா லீக் ஆயிடுச்சுன்னா? லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே பைப்பை உடைச்சு போட்டுருவேன். மேடம், என் பெப்சி பொங்குனதுக்கு அப்புறம் தான் உன்னோட லிம்கா லீக் ஆகணும். நான் சாட்டிஸ்ஃபைட் ஆனதான் நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இது ரொம்ப வெறித்தனமா இருக்கு மேடம். அவ்வளவு வெறிலாம் இல்லனா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். அப்பா,